9th CBSE Max 2026 to 27 new syllabus. இதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா the use of coordinates. இப்போ இந்த சிலபஸில் நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப இந்த சிலபஸ் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த சாப்டர் வந்து ஈஸியாக படிக்கணும்னா பேசிக்கலாக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன் அப்படின்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வெர்டிக்கல் லைன் அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். ஆர்ஜின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கோஆர்டினேட்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆப்சிஸானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆர்டினேட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். குவாட்ரண்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது ஒரு இடம் இருக்குது. ஒரு இடத்துல இருக்க ஒரு பொருளை வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக இந்த பொருள் வந்து இந்த இடத்துல தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரெண்டு வேல்யூஸ் வேணும். அதுதான் நம்ம கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அந்த ரெண்டு வேல்யூவும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3,5 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பொருள் ஹரிசாண்டல் வைஸாக எத்தனை சென்டிமீட்டருக்கு தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 3 ஃபஸ்ட்டில் வரக்கூடியது எக்ஸில். ஓகே, ஹரிசாண்டல் வைஸாக அந்த பொருள் எங்கே இருக்குன்னு சொல்கிறது. இப்போ 5 அப்படிங்கிறது வேர்ட்டிக்கலாக அந்த பொருள் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்கிறது தான் அடுத்து வரக்கூடிய பாயிண்ட்ஸு. இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து கார்ட்டீசியன்றவர் தான் கண்டுபிடிச்சார் இந்த கோஆர்டினேட்ஸ் ஜியாமெட்ரி. ஸோ அவரோட பேரை வச்சு தான் இதை வச்சுருக்காங்க. ஸோ கார்ட்டீசியன் பிளானை வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டும் வந்து 4ஆக டிவைட் பண்ணும். ஓகே, அதை தான் நம்ம குவாட்ரண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். எப்போவுமே ஹரிசாண்டல் வைஸாக இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ். அதுலேயும் உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத எக்ஸ்ன்னு மார்க் பண்ணணும். உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க லைனை வந்து எக்ஸ் டேஷ்ன்னு மார்க் பண்ணணும். அதே மாதிரி டாப்பில் இருக்கிறத ஒய்ன்னு மார்க் பண்ணணும். பாட்டமில் இருக்கிறத ஒய் டேஷ்ன்னு மார்க் பண்ணணும். இந்த ரெண்டு ஆக்சிஸுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கு ஒன்று 90 டிகிரி பெர்பெண்டிகுலராக இருக்கும். இந்த இடம் ரெண்டு லைன்ஸும் அந்த ரெண்டு ஆக்சிஸும் மீட் பண்ணுற இந்த இடத்த நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆர்ஜின்னு சொல்லுவோம். ஓகே, இது ஆர்ஜின். இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம அப்சிஸான்னு சொல்லுவோம். ஸோ அப்போ எக்ஸ் கோஆர்டினேட்ஸ்னாலும் சரி, எக்ஸ் ஆக்சிஸ்னாலும் சரி, அப்சிஸானாலும் சரி, மூணுமே ஒரே மீனிங் தான், ஒரே அர்த்தம் தான். அதே மாதிரி ஒய் கோஆர்டினேட்ஸ்னு சொன்னாலும் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொன்னாலும் ஆர்டினேட்ஸ்னு சொன்னாலும் ஒரே மீனிங் தான். ஓகே, அதோட பேர் தான் இதெல்லாம். அப்போ நம்ம என்னெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம், ஹரிசாண்டல் லைன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். வெர்டிக்கல் லைன் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஒய் ஆக்சிஸ். ஆர்ஜின்றது அந்த ரெண்டு ஆக்சிஸும் மீட் பண்ணுற அந்த சென்டர் பாயிண்ட், அதை தான் நம்ம வந்து ஆர்ஜின் சொல்கிறோம். கோஆர்டினேட்ஸ்னால் என்னன்றதை மட்டும் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். அப்சிஸா அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸோட நேம், ஆர்டினேட்ஸ் ஒய் ஆக்சிஸு. குவாட்ரண்ட் அப்படின்றது எப்படின்னா, இந்த குவாட்ரண்ட் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் தான் நம்ம அதை மார்க் பண்ணுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட், இப்படி நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போ ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் வந்து இப்போ இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கரெக்டாக அந்த இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த பாயிண்ட்டை நம்ம சொல்லணும்னா அதுக்கு நமக்கு ரெண்டு வேல்யூஸ் வேணும். அதுதான் நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து எக்ஸில் இருக்கக்கூடியது ஹரிசாண்டல் வைஸாக அந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறதா ஃபஸ்ட்டில் வரும், அதுதான் வந்து 3. வெர்டிக்கல் வைஸாக அந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறதா செகண்ட் வரும், அதுதான் வந்து 5. இப்போ 5,3 அப்படின்னு 3,5 அப்படின்னு எடுத்து சொன்னோன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 3. ஸோ 1 2 3. ஒய் ஆக்சிஸ்லேருந்து இந்த இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா 5. அப்போது இங்கேருந்து இப்போ நான் ஒய் ஆக்சிஸை மட்டும் எப்படி எடுத்துக்கிறேன், 2 2வாக எடுத்துக்கிறேன். அப்போ 2 4 6. அப்போ இந்த மிடில் பாயிண்ட் வந்து 5. ஸோ இங்கே இருக்குது. ஓகே, இப்போ வேறு பாயிண்ட்ஸ் கூட எடுக்கலாம். என்ன பாயிண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,2ன்னு எடுத்துக்கலாம். அப்போது 3,2 அப்படின்னா என்ன அர்த்தம், 3 அப்படிங்கிறது எக்ஸோட வேல்யூ, 2 அப்படிங்கிறது ஒய்யோட வேல்யூ. அப்போ எக்ஸில் 3 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஒயில் 2 எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. அப்போ 2லேருந்து இந்த இடம், இப்போ இந்த இடம் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு வேல்யூ தேவைப்பட்டுச்சு, அதுதான் இந்த 3,2. அப்போ இந்த 3,2 அப்படிங்கிறது தான் கோஆர்டினேட்ஸ். ஓகே, கோஆர்டினேட்ஸ் இல்லாமல் நம்ம ஒரு பொருள் இங்கே தான் இருக்குன்னு கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ இது நிறைய இடத்துல ஜியாமெட்ரிக்கில் நமக்கு யூஸ் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது, ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் இந்த கோஆர்டினேட்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போது இந்த பொருள் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. சப்போஸ் செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஒரு பொருள் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட், இப்படி இந்த குவாட்ரண்ட்டுக்குள்ளே தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது.
எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே கூட இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3,0 அப்படின்னும் போது 3ன்றது எக்ஸு. ஓகே, இந்த இடம் தான் 3. ஆனால் ஒயில் என்ன கொடுத்துருக்காங்க, 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயில் 0ன்னும் போது இது. அப்போ இந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலேயே இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலேயே ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அப்போ அங்கே ஒய் என்னவா இருக்கும், 0வா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலேயே இருக்குன்னு அர்த்தம். இப்போது 0,5 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 0ங்கிறது எக்ஸோடது. அப்போ இங்கே ஓகே ஒய்யோட அளவு என்னது 5. அப்போ அந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்கும். ஸோ அப்போ எல்லாமே குவாட்ரண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும்னு அவசியம் இல்லை. எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் இருக்கும், ஒய் ஆக்சிஸ் மேலேயும் இருக்கும். அப்போ ஒய் ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் என்னவா இருந்தால் இருக்கும், 0வா இருந்தால் ஒய் ஆக்சிஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பேசிக் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம இந்த சாப்டர் படிக்கிறது ரொம்ப ஈஸி. அடுத்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் என்ன மாதிரி அளவுகள் இருக்கும், ++, செகண்ட் குவாட்ரண்ட்டில் என்ன மாதிரி இருக்கும், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்த்துட்டு நம்ம எக்ஸசைஸ் 1.1 பார்க்கலாம். இப்போ எக்ஸ் குவாட்ரண்ட், ஒய் குவாட்ரண்ட் ரெண்டுமே என்னென்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. எக்ஸுன்றது ஹரிசாண்டல் வைஸாக இருக்கிறது, ஒய்ன்றது வெர்டிக்கல் வைஸாக இருக்கிறது, அதுதான் ஒய் கோஆர்டினேட்ஸு. இப்போ எக்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் எழுதும்போது உங்கள் நோட்டில் உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது தான் எக்ஸு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து எக்ஸ் டேஷ். எக்ஸில் வந்து எப்போவுமே பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கும், எக்ஸ் டேஷில் வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கும். அதே மாதிரி ஒய் கோஆர்டினேட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் டாப்பில் இருக்கிறது ஃபுல்லாக பாசிட்டிவ் வேல்யூஸு. ஓகே, பாட்டமில் இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் வேல்யூஸ். இதை நீங்கள் மனப்பாடத்தில் வச்சுக்கணும். இப்போது இந்த ரெண்டு கோஆர்டினேட்ஸுமே இந்த கார்ட்டீசியன் பிளானை 4 பார்ட்ஸாக டிவைட் பண்ணுது. இப்போது இதில் இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு. ஓகே, அதே மாதிரி இது செகண்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல என்ன மாதிரியான அளவுகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா வேல்யூஸ் இப்போ பாருங்கள் 3,4. ஓகே, 3,4. இப்போ இந்த 3,4 3யும் பாசிட்டிவ் வேல்யூ, 4ம் பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ பாசிட்டிவ் வேல்யூ இருக்க சைடு இதுதான். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸோட வேல்யூஸ், இது வந்து ஒய்யோட வேல்யூஸ். அப்போ எக்ஸில் வந்து 3 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, ஒயில் வந்து 4 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இதுதான் 3,4. அப்போது ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது எந்த குவாட்ரண்ட்டில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வரும். இப்போது அடுத்தது இதே 3,4ஐயே நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -3,4. இப்போ இந்த பாயிண்ட் இங்கே எங்கே வரும் அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு -3ன்றது எக்ஸோடது, எக்ஸோட நெகட்டிவ் வேல்யூஸ் இந்த சைடில் இருக்குது. ஓகே, அப்போ -3. 4 இது வந்து பாசிட்டிவ் வேல்யூ, ஸோ இங்கே இருக்குது. ஸோ 4ன்றது இங்கே வரும். அப்போ இதுதான் இந்த பாயிண்ட். ஓகே, அப்போ இது எங்கே வந்திருக்கு, செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்திருக்கு, -3,4. இப்போ அடுத்து இங்கே இதில் வந்து -3,-4 இந்த பாயிண்ட் வந்து எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -3 அப்படின்றது இங்கே, -4ன்றது இந்த இடம். அப்போ இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிறது இங்கே. ஸோ இது எந்த குவாட்ரண்ட்டில் ரெண்டு வேல்யூஸுமே மைனஸில் இருந்துச்சுன்னா அது தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரும் அப்படின்றது நமக்கு தெரியுது. இப்போ அடுத்து ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,-4. 3 அப்படிங்கிறது இங்கே இருக்குது, -4ன்றது இங்கே இருக்குது. ஸோ இந்த வேல்யூ இங்கே வருது. ஓகே, இதுதான் 3,-4. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ ப்ளஸ்ஸாக இருந்து ஒய்யோட வேல்யூ மைனஸாக இருந்துச்சுன்னா அது ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வரும். ஸோ இப்போ எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த குவாட்ரண்ட்டில் வரும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இதையே நம்ம எப்படி படிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து ++, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு. இங்கே -, இது செகண்ட் குவாட்ரண்ட்டு, இது தேர்ட் குவாட்ரண்ட்டு. இதில் எப்படி இருக்கும், ரெண்டுமே மைனஸாக இருக்கும், ரெண்டு வேல்யூஸுமே. இப்போ இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து ப்ளஸில் இருக்கும், ஒன்று வந்து மைனஸில் இருக்கும்.
ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ ப்ளஸில் இருக்கும், ஒய்யோட வேல்யூ வந்து மைனஸில் இருக்கும். இதுதான் குவாட்ரண்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூசஸ் ஆஃப் கோஆர்டினேட்ஸு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் விஷயங்கள்லாம் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் இது ஹெல்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளாட் பண்ணோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட்லாம் இந்த பாயிண்ட்ஸ் வருதுன்னு சொன்னோம். ஃபார் எக்ஸாம்பிள் ++ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3.3,2 அப்படின்னா இந்த பாயிண்ட் எங்கே வரும் அப்படின்னா இங்கே வரும். 3 இங்கே 2 அப்போ இந்த இடத்துல வரும். ஓகே, இந்த மாதிரி வரும். அதுக்கடுத்து இங்கே மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்தால் இந்த இடத்துல வரும். இப்போ பாயிண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், இங்கே ++ன்னு இருக்கனால இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்துச்சு. 3,2 நம்பது 3 வந்து எக்ஸ் ஆக்சிஸ், 2 வந்து ஒய் ஆக்சிஸ். அதே மாதிரி இங்கே -3,2 நம்பது -3 இங்கே ஒய் ஆக்சிஸில் 2. ஸோ இது செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்திருக்கு. இப்போ இது வந்து ரெண்டுமே மைனஸ்ன்றதுனால தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்திருக்கு. இதில் ப்ளஸ் மைனஸ்ன்றதுனால ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம படித்தது தான். ஸோ எல்லா வேல்யூஸும் கோஆர்டினேட் வேல்யூஸும் இந்த குவாட்ரண்ட்டில் தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 3,0 இருக்குது. இது எந்த குவாட்ரண்ட்டில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த குவாட்ரண்ட்லையுமே வராது. இது எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வரும். எக்ஸில் வந்து 3, அதுக்கப்புறம் ஒயில் வந்து எங்கே இருக்குது 0 இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் எங்கே வரும், எக்ஸ் ஆக்சிஸில் வரும், இந்த இடத்துல வரும். ஓகே, அதே மாதிரி இப்போ -3,0 அப்படின்னா இதுவும் எக்ஸ் ஆக்சிஸில் தான் வரும். ஆனால் எந்த இடத்துல வரும், இங்கே. ஓகே, இப்போ அடுத்து 0,3 இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் வரும், இந்த இடத்துல வரும். 0,-3 இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரும். ஸோ எல்லாமே குவாட்ரண்ட்ஸில் தான் வரும் அப்படின்லாம் கிடையாது. சில கோஆர்டினேட்டோட வேல்யூஸ் எங்கே வரும் அப்படின்னா ஆக்சிஸில் வரும். ஸோ அதெல்லாம் எங்கே வரும் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், அடுத்து நம்ம பார்க்குறது யூசஸ் ஆஃப் கோஆர்டினேட்ஸ். எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. அதுக்கடுத்து செக்ஷன் ஃபார்முலா, அதுக்கடுத்து மிட் பாயிண்ட் ஃபார்முலா. ஃபார்முலா செக்ஷன், இது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. அதுக்கடுத்து மிட் பாயிண்ட் ஃபார்முலா. ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் மிட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் செக்ஷன் ஃபார்முலானா என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து டிஸ்டன்ஸு, இது வந்து செக்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு, இது மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது, இப்போ இது ஏ அப்படிங்கிற ஒரு கோஆர்டினேட்ஸ், இது பி. ஓகே, அதே மாதிரி இங்கே ஏ இருக்குது, பி இருக்குது, சிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற டிஸ்டன்ஸு. இப்போ இது இந்த சி பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு நம்ம செக்ஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் இங்கே ஒரு கோஆர்டினேட்ஸ் இருக்குது, இங்கே ஒரு கோஆர்டினேட்ஸ் இருக்குது, நடுவில் மிட் பாயிண்ட்ஸ், ரெண்டுக்கும் நடுவில் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலா கண்டுபிடிப்போம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ஃபார்முலாலாம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. இப்போ இதில் கோஆர்டினேட்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ கோஆர்டினேட்ஸ் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து x1 y1, இது x2 y2. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை ஏன்னு வச்சுக்கலாம், இதை பின்னு வச்சுக்கலாம். அப்போ ஏபி ஈக்குவல் டு x2லேருந்து x1 மைனஸ் பண்ண போகிறோம், -x1 the whole square ப்ளஸ் y2 minus y1 the whole square. இப்போ இதுக்கு ரூட் எடுக்கணும். இதுதான் இந்த ஃபார்முலா, இதுதான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஓகே, அதுக்கடுத்து செக்ஷன் ஃபார்முலா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ செக்ஷன் ஃபார்முலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாயிண்ட், இது மிட் பாயிண்ட் கிடையாது. இந்த சிங்கிறது இந்த ஏபிங்கிற லைனில் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. என்னென்னா இப்போ இதை வந்து எம்னு எடுத்துக்கிறோம், இதை என்னன்னு எடுத்துக்கிறோம். இது ரேஷியோ m/n. ஓகே, இப்போ இதில் வந்து சிங்கிறது x, y. இப்போ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா x1 y1. ஓகே, இப்போ செக்ஷன் ஃபார்முலா பாருங்கள், இது x2, y2.
இப்போ இந்த xy கண்டுபிடிக்கணும்னா x கண்டுபிடிக்கணும் தனியாக, அப்புறம் y கண்டுபிடிக்கணும். x கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா இந்த m இன்ட்டு x2, ஓகே, m இன்ட்டு x2 ப்ளஸ் n இன்ட்டு x1 டிவைடட் பை m ப்ளஸ் n, ஓகே. இதுதான் வந்து x கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி y கண்டுபிடிக்கிறதுக்கும் ஃபார்முலா இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே தனித்தனியாக இருக்குது. அப்போ y அப்படிங்கிறது என்னன்னா m into y2 plus n into y1 divided by m plus 1, m plus n. இதுதான் y கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதுதான் செக்ஷன் ஃபார்முலா. அடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறது மிட் பாயிண்ட் ஃபார்முலா. ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ இந்த கோஆர்டினேட்ஸ் என்னன்னா x1, y1, இந்த கோஆர்டினேட்ஸ் x2, y2. இப்போ நடுவில் இருக்க மிட் பாயிண்ட் வந்து x, y. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது x, y தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா x1 + x2 டிவைடட் பை 2, x1 + x2 டிவைடட் பை 2. இதுதான் x கண்டுபிடிக்கிறதுக்கு. y கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா y1 + y2 டிவைடட் பை 2. அவ்வளோதான். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு கோஆர்டினேட்ஸோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம், மிட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் அந்த ரெண்டு கோஆர்டினேட்ஸில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடும்போது அந்த லைனில் சி பாயிண்ட்ஸ் வேறு ஏதாவது ஒரு இடத்துல வரலாம். கரெக்டாக மிட் பாயிண்டில் தான் வரணும் அவசியம் இல்லை, வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த செக்ஷன் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே யூசஸ் ஆஃப் கோஆர்டினேட்ஸ். இதை தான் நம்ம வறுத்து வரக்கூடிய எக்ஸசைஸில் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இவ்வளோ தான் இன்ட்ரடக்ஷன் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.